கிறிஸ்துவின் மேல் அன்பும் பரிசுத்தமும் உள்ள உள்ளங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். இந்த நற்கருணை பேழைக்கு முன்பாக யாரெல்லாம் கடந்து வந்து ஆண்டவரோடு விசுவாசத்தோடு ஜெபிக்க வருகின்றவர்களுக்கு ஆண்டவர் கூறுகின்றார். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் எவ்வளவு பாசமாக அன்பாக நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. யாரெல்லாம் பெரும் சுமைகளோடு நீங்கள் சுமைகளை தூக்கி வருகின்ற போது நீங்கள் சோர்வு அடைந்திருக்கின்றீர்களோ எல்லோரும் என்னிடம் வருகின்ற போது நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் சுமைகளோடு கடந்து வருகின்றார்களோ, சுமைகளை தூக்கி நடந்து கொண்டிருக்கின்றார்களோ, என் சுமைகளை யாரு இறக்கி வைப்பார்கள், என் சுமைகளில் யாரு பங்கெடுப்பார்கள், என் சுமைகளை யாரு பகிர்ந்து கொள்வார்கள், யார் அதை தாங்கி இறக்கி வைப்பார்கள் என்றுதான் ஒவ்வொரு சுமை தூக்குகின்ற நபர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு சிந்தனையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அது பாடுகளாக இருக்கலாம், மன மகிழ்ச்சியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், சோதனையாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம் என்று பல நிலைகளில் இப்படியான ஒரு சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆசீர்வாதமான சுமைகளும் இருக்கின்றது, மகிழ்ச்சியான சுமைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு எல்லாமே ஒரு அளவுகள் நிர்ணயிக்கப்படுகின்றது. சுமைகளை தூக்குகின்ற போது அது மகிழ்ச்சியாக இருந்தாலும், பாடுகளாக இருந்தாலும், வேதனைகளாக இருந்தாலும், அது ஒரு நிலையை கடக்கும் போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சுமைகள் அதிகரிக்கப்படுகின்றது. ஒரு மனிதனால் எந்த அளவுக்கு சுமைகளை சுமக்க முடியுமோ அதை தாண்டி நம் மீது சுமத்தப்படுகின்ற அந்த சுமைகளை சுமப்பதற்கு நமக்கு போதுமான பலவீனங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். சுமைகளை தூக்க முடியாத அளவுக்கு, என் தகுதிக்கு மேல் அந்த சுமைகளை சுமக்க முடியாத அளவுக்கு நான் சுமைகளை தூக்கி நடக்கின்ற போது, சுமைகளை சுமக்கின்ற போது அதை இறக்கி வைப்பதற்கு நாம் இடங்களை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நான் சுமைகளை சுமந்து நடக்கின்ற போது அந்த சுமைகளில் பங்கெடுப்பதற்கு யாராவது வருவார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்போது இந்த சுமைகளை நான் இறக்கி வைக்கப் போகிறேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுமை என்று என்னிலிருந்து மாறப்போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சுமை மாற வேண்டும், என்னில் இருக்கக்கூடிய அந்த சுமையுடைய பாரங்கள் குறைய வேண்டும், இந்த சுமை எனக்கு வேண்டாம் என்றுதான் நம்முடைய ஒவ்வொருடைய சிந்தனையாக, நிலைப்பாடாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது அந்த சுமையினுடைய பலவீனம் எப்படியாக இருந்து கொண்டிருக்கும், அந்த சுமையுடைய வேதனைகள் எப்படியாக இருந்து கொண்டிருக்கும், அந்த சுமைகளை தூக்கி நடக்கின்ற போது நம்மளுடைய நிலைப்பாடு எப்படியாக இருந்து கொண்டிருக்கும், நம்முடைய தடுமாற்றங்கள் எப்படியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக புரிந்து வைப்பதன் நிமித்தமாகத்தான் என் பிள்ளைகள் ஒருபோதும் துக்கம் அடையக்கூடாது, அவர்கள் மன கஷ்டங்கள் படக்கூடாது, வேதனைகளை அவர்கள் ஏற்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லிதான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. நீங்களும் நானும் பல சுமைகளை சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா? சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கின்றோமா? ஆனால் சுமை
எப்போதும் நாம் சுமந்து கொண்டு இருப்பதில்லை. ஒரு காலநிலையில், ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் தான் நாம் நம் சுமைகளை வைத்திருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் அது எவ்வளவு பெரிய ஒரு பலவனாக இருந்தாலும் அந்த சுமைகளை சுமக்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட நேரங்களிலே அந்த சுமைகள் நாம் இறக்கி வைத்துத்தான் ஆக வேண்டும். அந்த சுமைகளை களைந்து விடத்தான் வேண்டும். அந்த சுமைகளை மாற்றி போடத்தான் வேண்டும். அந்த சுமைகளை நம்மளை விட்டு தள்ளி வைப்பதற்குத்தான் நாம் முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்போமே தவிர, காலம் முழுவதும், ஒரு நாள் முழுவதும் அந்த சுமைகளோடு இருப்பது இல்லை. அப்படியாக சுமைகளோடு நாம் சுமந்து அந்த வேதனைகளை அனுபவித்து அதன் நிமித்தமாக பலவீனமான மனநிலைகளோடு இருக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கின்றார். யாரெல்லாம் சோர்ந்து இருக்கின்றீர்களோ எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு நிச்சயமாக இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஏனென்றால் சுமை சுமந்து ஒரு சுமையை இறக்கி வைத்து அவர்கள் அந்த இடங்களிலே உட்கார்ந்து அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நிலை அவ்வளவு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால் பல சுமைகள் நம்மோடு இணைந்து வந்து கொண்டு இருக்கின்றது. பல சுமைகளை நாம் தினந்தோறும் சுமக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படியாப்பட்ட சுமை நம்மளை விட்டு மாறி போகின்ற போது அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு சிறிய ஒரு மணி நேரங்கள் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சுமையை தூக்க முடியாமல் நான் சுமந்து வந்தபோது இப்போது அந்த சுமையை நான் இறக்கி வைத்து விட்டேன். அப்போது இருக்கக்கூடிய அந்த மன ஆறுதல், அந்த மன வலிமை எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அந்த நிலை இருக்கின்றதோ, அந்த நிலையை ஆண்டவர் நமக்காக சிலுவையை ஏற்று அந்த சிலுவையை சுமந்து நடந்து செல்கின்ற போது அவருக்கு அதனுடைய உண்மை தன்மை எல்லாம் அவருக்கு தெரிந்தது நிமித்தமாகத்தான் என்னுடைய சிலுவை பாடு, அந்த சிலுவை சுமை எனக்கு எவ்வளவாக இருந்தது, அது என்னை விட்டு போகாதா? என் சிலுவையில் யாராவது வந்து பங்கெடுக்க மாட்டார்களா? எனக்கு தோள் கொடுக்க மாட்டார்களா என்று சிந்தித்த அந்த இறைவனின் செயல் நமக்கு எப்படியாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவருக்கு தெரியும் அதனுடைய சுமையோட வலியும் வேதனைகளும், அதை கொண்டு நடக்க முடியுமா முடியாதா, ஒரு மனிதர்கள் இதை தாங்குவார்களா தாங்க மாட்டார்களா என்றெல்லாம் அந்த சிலுவையினுடைய சுமையை அறிந்ததன் நிமித்தமாகத்தான் உங்களையும் என்னையும் பார்த்து இப்படியான வார்த்தையின் வாயிலாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்று அநேகருடைய குடும்பங்களில் பல சுமைகள் இருந்து கொண்டிருக்கின்றது, பல வேதனைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, அதன் நிமித்தமாக வருகின்ற கடன் சுமைகள், அதன் நிமித்தமாக வருகின்ற வேதனைகள் ஒரு மனிதனை மிகவும் துக்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும், ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை பணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. பணம் இல்லை என்றால் நம்மை மதிப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். பணம் இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க முடியாத நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. பணம் இல்லை என்றால் உறவுகளை நாம் தேடி பார்க்கக்கூடிய நிலைமை இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்போது ஒரு மனிதனுக்கு தேவை வருமானம் என்பதை நாம் புரிந்து இருக்கின்றோம். வருமானம் இல்லாத நிலை வருகின்ற போது அந்த சுமை அந்த குடும்பத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும். குடும்பத்தினுடைய தேவைகள், குழந்தைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல் அந்த குடும்பங்கள் வருகின்ற பல வேதனைகள் அந்த குடும்பத்தை பெரிய ஒரு பாரத்தோடு அவர்களை உள்ளாக்கி கொண்டு இருக்கின்றது. இன்றைய தினம் யாரெல்லாம் விசுவாசத்தோடு சிலுவைக்கு முன்பாக, நற்கரனுக்கு முன்பாக மண்டியிட்டு நீங்க வேண்டிக் கொண்டு இருக்கின்றீர்களோ, உங்களுடைய சுமைகள் அனைத்தும் ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். உங்கள் சுமைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். இந்த சுமைகள் எல்லாம் குறிப்பிட்ட நாட்களில் மாறிவிடும். இந்த வேதனைகள் எல்லாம் குறிப்பிட்ட காலங்கள் மாறிவிடும். உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றீர்களா? இன்றைய தினத்தில் விசுவாசத்தோடு குறிப்பாக நாம் வேலையின்மைக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம்.
குடும்பங்களிலே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் பணத்தின் நிமித்தமாக மன நிம்மதியின்றி மன ஆறுதலுக்காக தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். பணம் இல்லாத நிமித்தமாக குடும்பங்கள் வருகின்ற சண்டை சச்சரவுகள் கண்ணீர்கள் இதை ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத அளவுக்கு சுமைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இதோ என்னுடைய வருமானம் இல்லை, வேலை இழப்பு ஆகிவிட்டது, வேலை கிடைக்கவில்லை, இதன் நிமித்தமாக பல தேவைகளை சந்திப்பதற்காக நாம் பெற்ற கடன்கள் அது சுமையாக ஏறிக்கொண்டே போகின்றது. என்னுடைய கடனில் பங்கெடுப்பதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு யாராவது இருக்கின்றார்களா என்று நாம் தேடி பார்க்கப்படுகின்ற போது சுமைகளை பங்கெடுப்பதற்கு தேடி பார்த்தால் யாரும் கண்ணுக்கு தென்படாத நிலை மட்டும்தான் நமக்கு பார்க்க முடியும். சுமையில் பங்கெடுப்பதாக கூறுகின்ற நபர்கள் இதோ வந்து கொண்டு இருக்கின்றேன், இதோ உன்னுடைய வேதனையில் நான் பங்கெடுக்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன் என்றெல்லாம் சொல்கின்ற குரல்களை கேட்க முடியும், மனிதர்களை பார்க்க முடியும். ஆனால் அது பங்கெடுக்கக்கூடிய நிலையாக இருக்குமே என்றால் அதில் யாரும் பங்கெடுக்க மாட்டார்கள். அப்போது நம்முடைய வேதனைகளும் சுமைகளும் அதிகமாகி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு அநேகருடைய குடும்பங்களில் ஏன் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் மறித்து விடலாமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய பலரது குடும்பங்களை நம்ம பார்க்கக்கூடிய நிலை வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரியான சூழ்நிலை எந்த குடும்பங்களில் இருந்து கொண்டு இருக்கின்றதோ, எந்த நபருக்கு நேர்ந்திருக்கின்றதோ அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாக உங்களுடைய துக்கத்தில் பங்கெடுப்பார். நிச்சயமாக உங்களுடைய சுமைகளில் பங்கெடுக்கக்கூடியவராக உங்கள் சுமைகளை எதிர்கொண்டு வந்து இறக்கி வைக்கக்கூடியவர்களாக ஒரு தெய்வீக மனிதர் இதோ இந்த அப்பத்தின் வாயிலாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், மனிதர்கள் நம்முடைய சுமையில் பங்கெடுப்பதாக கூறலாம், பங்கெடுப்பதற்காக வரலாம். ஆனால் அவர்களை காட்டிலும் உண்மையான விதத்தில் பங்கெடுப்பதற்காக, சுமைகளை இறக்கி வைப்பதற்காக, சுமை சுமந்து வருபவர்களுக்கு அவர் ஆறுதல் கொடுப்பதற்காக, இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வம். ஏனென்றால் அவர் சுமைகளை மாற்றக்கூடியவர், அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் பலவீனங்களை மாற்றி யாரெல்லாம் கவலையோடும் கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேற்றவாளனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற தெய்வம், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருந்து கொண்டு இருக்கின்றார். இந்த நற்கரணை பிரசன்னம்தான் நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, வேதனைகளுக்காக, நமது வாழ்க்கைக்காக அவர் மீண்டும் வரும் வரைக்கு நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்ற அவருடைய உடலும் இரத்தமும் தான். இதை நாம் உண்டு புசித்து நாம் வாழ்கின்ற போது அவர் நிச்சயமாக நமது உள்ளத்தில் கடந்து வருகின்ற போது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை பார்க்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். நம்ம சுமைகளுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். அநேக இடங்களுக்கு வேலைகளை தேடி நாம் சென்று கொண்டு இருக்கலாம். வேலை தருவதாக கூறுபவர்கள் நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நம்மை ரிஜெக்ட் பண்ணலாம். நமக்கு வரவேண்டிய அந்த வேலைகள் மற்றவர்களுக்கு கடந்து செல்லலாம். தகுதியின் அடிப்படையில் வேலை கொடுக்காமல் அவர்கள் வேறு விதமான நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனால் நமது உண்மையான தகுதி, உண்மையான எதிர்பார்ப்பு, நமக்கு ஒரே ஒரு தெய்வம் நமக்கு முன்பாக இருந்து கொண்டு இருக்கின்றார். இவர் தகுதியை பார்ப்பதல்ல, கண்ணீரை பார்க்கின்ற தெய்வம். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருக்கின்றது, அந்த தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். நாம் தேடி செல்லக்கூடிய ஒரே ஒரு எஜமானன், நாம் தேடி செல்கின்ற ஒரே ஒரு வேலை வாய்ப்பு இந்த ஆண்டவருடைய பிரசன்னம்தான். நாம் எவ்வளவு கலங்கி இருந்தாலும், எவ்வளவு பாரத்தோடு இருந்தாலும், துக்கத்தோடு இருந்தாலும், சுமைகளோடு இருந்தாலும் நம்மை பார்க்கிற தெய்வம், நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த நற்கரணை பிரசன்னத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார். கவலைப்படாதீர்கள்,
இன்றைய தினத்துல நீங்க ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு நெருங்கி வந்து இந்த உண்மையான வாழ்கின்ற தெய்வம் இந்த நற்கரணை பேழையில் இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று இதோ இந்த நற்கரணை பேழையோடு உங்களுடைய சுமைகளை சொல்லி நீங்கள் அழுது ஜெபிக்கப்படுகின்ற போது, உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடி நீங்கள் ஜெபிக்கப்படுகின்ற போது அவர் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான வேலைகளை கொடுப்பார். நீங்கள் நினைத்ததை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து வருமானங்களை நிரப்பி கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். வாருங்கள், ஆண்டவரோடு நம் கண்ணீரோடு ஜெபிக்கப்படுகின்ற போது இந்த கண்ணீருக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த நற்கரின் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்த அப்பா, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்து எங்களை சுமைகளை சுமக்க ஆண்டவரே என்னோடு பங்கெடுக்க நற்கரின் வாயிலாக நீங்கள் வீற்றிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கவலையோடு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற, சுமைகளை சுமக்க முடியாமல் தட்டி தடுமாறி நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த சுமைகளை நான் இறக்கி வைக்கக்கூடிய தூரம் நிறைய இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தூரங்களை எப்படி நான் அடையப் போகின்றேன்? என்னால் நடக்க முடியவில்லை. என் கால்கள் பலம் இழந்து நான் எங்கேயோ கீழே விழுந்து விடுவேனோ, என்னில் இருக்கக்கூடிய சுமைகள் நிமித்தமாக நான் கீழே விழுந்து விடுவேனோ என்றெல்லாம் கவலையோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அப்பா, வேலையில் இழந்து வருமானம் இழந்து வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்று குறிப்பாக நாங்கள் இந்த தேவைக்காக உமது பாதத்தில் வந்து இருக்கிறோம். இந்த தேவைக்காகவும் பாதத்தில் வந்திருக்கிறோம். குடும்பத்தில் வருமானம் எவ்வளவு முக்கியம் என்று ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்பா. உமக்கு தெரியும். வருமானம் இல்லாமல் எந்த காரியங்களும் இன்று செய்ய முடியாத நிலை, குடும்பங்கள் கண்ணீரோடு வாழ்கின்ற நிலை, குழந்தைகள் கண்ணீரோடு வாழ்கின்ற நிலை, குழந்தைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல், உணவு காரியங்களை சந்திக்க முடியாமல் ஆண்டவரே பல நிலைகளில் அவர்கள் சுமைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படியான பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ, ஒவ்வொரு நாளும் உமோடு ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ, ஆண்டவரே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, ஆண்டவரே நல்ல வருமானத்தை கொடுங்க. இந்த வருமானத்தை இருந்தால் தான் நான் இந்தந்த தேவைகளை சந்திக்க முடியும், சமுதாயத்தில் வாழ முடியும், இல்லை என்றால் நான் மறிக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லி வருகின்ற சத்தத்தை ஆண்டவர் மாற்றி போட வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாற்றி போட வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். எனக்கு இங்க வேலைக்கு இல்லை, நான் வெளிநாட்டுக்கு சென்று நான் வேலை செய்ய போகிறேன், ஆனா அதற்கு தேவையான முகாந்திரம் எனக்கு இல்லை, நான் இந்த ஊரை விட்டு வெளி ஊருக்கு சென்று வேலை தேடி போகிறேன், இந்த மாநிலத்தை விட்டு வெளி மாநிலங்களுக்கு சென்று நான் வேலை தேடி போகிறேன் என்றெல்லாம் பல எதிர்பார்ப்புகளோடு பல கண்ணீர்களோடு வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்ற மனிதர்களை தூக்கி எடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாத வருமானம் வேண்டாம், உழைப்பில்லாத வருமானம் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு நல்ல உழைக்கக்கூடிய உடல் உள்ள சுகத்தை கொடுத்து தகுதிக்கான ஒரு வேலைகளை கொடுத்து ஆண்டவரே, அதன் நிமித்தமாக வருகின்ற பணங்கள் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. பொல்லாத சத்துரு இப்படியாக முடங்கி இருக்கிற மனிதர்களை தேடி பிடித்து மாறுதலான உலகிற்கு அழைத்து சென்று வருமானங்களை கொடுப்பதாக ஆண்டவரே செவிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிற பொல்லாத யோசனைகளை ஆண்டவர் மாற்றி போட வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்படியாக சத்துரு அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து, பிசாசாதாரண சோதனைகளை கொடுத்து, முறையற்ற வேலை வாய்ப்புகளை தேடி, முறையற்ற வருமானங்களை தேடி ஆண்டவரே அப்பா, அது கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை எந்த நபருக்கும் வந்துவிடாதபடிக்கு நீதியோடு நேர்மையோடும் நடந்து வாழ்கின்ற வாழ்க்கையில நல்ல ஒரு பரிசுத்தமான வேலைகளை கொடுத்து, ஆசீர்வாதமான வேலைகளை கொடுத்து ஆண்டவரே, நீங்கள் சுமைகளை இறக்கி வைக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். சுமைகளுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல யோசனைகளை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வேலை வாய்ப்பு எங்கே இருக்கிறதோ அதை அந்த பிள்ளைகளுக்கு காமித்து கொடுத்து, அந்த வேலை செய்கின்ற இடங்களிலே அப்பா போகின்ற இன்டர்வியூவில் அவமானங்கள் அடையாதபடிக்கு பிள்ளைகளோடு இருந்து தகுதியின் அடிப்படையில நல்ல ஒரு ஊதியங்களை கொடுத்து
குடும்பங்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். எந்தெந்த தேவைகளுக்காக அவர்கள் கெஞ்சி மன்றாடி அல்லது புலம்பினார்களோ அந்த தேவைகளை எல்லாம் நிறைவாக நீங்க ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீர்களை மாற்றுங்க, கவலைகளை மாற்றுங்க. இன்றைய தினத்துல யாரெல்லாம் வேலை வாய்ப்பை தேடி அப்பா நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூக்கு கடந்து சென்று கொண்டு இருக்கின்றார்களோ அந்த வேலைகளை பிள்ளைகளுக்கு நீங்க வாய்க்க பண்ண வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாபார நிமித்தமாக ஆண்டவரே பணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற நபர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து நீங்கள் உயர்த்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்த ஆண்டவரே, நீங்க இன்றைய தினத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாய் அப்பா உமது கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட வேண்டுமாய். அப்படியாக பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ இன்றைய தினத்துல ஒரு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும். நீங்கள் இளைப்பாறுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே சுமைகளை மாற்றி ஆண்டவரே நீங்க இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள். கவலையை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த தெய்வீக பிரசன்னத்துல போய் நான் பங்கெடுத்து ஆண்டவருக்கு முன்பாக மண்டிட்டு ஜெபித்தேன். என் கண்ணீரை காண்கின்ற தெய்வம் எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தார், நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தார். இன்று என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று ஒரு சாட்சியுள்ள ஒரு வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் ஒரு பாதத்தில் மண்டி நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தான் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.